நேரத்தில் உனக்கு ஆதரவு என்ன தெரியுமா? அடி நான் போர் செய்து சண்டையிலே ஒருவனுக்கு வெற்றி ஒருவனுக்கு தோல்விதானே. அப்படி தோல்வியின் பக்கம் இருந்து ஒரு வேளை நான் மாண்டு மடிந்து விட்டால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நமது குழந்தை விஸ்வகதை எடுத்துக்கொண்டு கண்ணே அச்சினாபுரத்தில் மட்டும் அடி எடுத்து வைக்கிறார். தவறி நீ அச்சினாபுரம் போய்விட்டால் தம்பி துரியோதனன் உன்னை வாடி குழந்தையோடு வந்து விட்டாளா என்று தம்பி துரியோதனன் தவறாக நினைப்பான். அங்கு போக வேண்டும். கடைசியிலே நீ எங்கு போக வேண்டும் தெரியுமா? தானாடவில்லை என்றாலும் தன் தசைகள் ஆடிக்கொண்டிருக்கும் என் தம்பிகளை தேடி இந்திரபிரசமா நகரத்தை ஓடி என் தம்பி தர்மராஜா காலடியில் விழுந்து கண்ணனுடைய மனைவி ஐயா என்று காலடியில் விழுந்து நீ அழுதார். உன்னை தாயாக நினைத்து என் தம்பி தர்மராஜன் உனக்கு ஆதரவு கடைசியிலே நீ அங்குதான் போக வேண்டும் கண்ணே, அங்குதான் போக பிரசவம் சென்று பாண்டவர் ஐவர் ராஜாக்களை பார்த்து பண்ண அண்ணனுடைய மனைவி என்று ஐயா உங்கள் அண்ணன் கண்ண மகாராஜா மனைவி வந்திருக்கிறார் ஐயா. நானும் என்னுடைய பிள்ளைய வந்திருக்கிறோம், என்னை ஆதரிக்க வேண்டும் என்று உரைத்தார். என் தம்பி தருமன் உனக்கு ஆதரவு கொடுப்பான் கண்ணே, ஆதரவு கொடுப்பான். ஐயா
என் மனைவியா என்று சுவாமியா குலத்தான் கண்ணனுடைய மனைவியா என்று மன்னா இனி ஒரு தேரோட்டியின் மனைவியா என்று இனி தூதா பொங்கலுடைய மனைவியா அம்மா நீ ரமசுதனுடைய மனைவியா ஒருவன் காலால் எழக்கூடிய வேலையை கரத்தால் செய்து முடிக்கக்கூடிய இனிவான குலத்தான் சார்ந்தவன் என்று என்னுடைய பிள்ளையை பிடித்து வெளியே தள்ளிவிட்டார் நானும் என்னுடைய மகனும் எங்கே சென்று எப்படி வாழ்வதையா என் தம்பிமார்கள் உன்னை கடுத்த விடித்து வெளியே தள்ளி விடுவார்கள். எடுக்கிறாய் கண்ணே பொன்மாலை, கடுத்து விடித்து தள்ளாத அளவிற்கு யாரால் என்னுடைய குலம் விளங்கும் என்று சொல்லி நான் போர்க்களம் போகிறேன். அதே வண்ணம் உனக்கு செய்வார்கள் கண்ணே. போர் செய்து பாண்டவரை வென்று நானும் நட்புகளுடனே வருவேனோ தெரியாதந்த தீரமுள்ள காண்டீபன் கணையால் பட்டு சிதறிய பார்தனில் விழுந்தேன் அந்த சூராஜன் ராஜனின்ற சொகுசுடன் அணை பெற்ற குந்தி தேவி அவள் மாரடித்து என் மேல் விழுவார். இவன் மதிகுலத்தான் என்றறிவார் கண்ணே. ரணகலம் சென்று எனக்கும் அவனுக்கும் போர் நடந்து அந்த போர்க்களத்தில் நான் ஒருவேளை மாண்டு மடித்தேன் என்றால் அந்த அசரீரானது ஓடி குந்தி உனது பிள்ளை கர்ணன் இறந்து விட்டான் குந்தி என்றதும் அசரீர் வார்த்தையை கேட்டு என் தாயானவள் கதவை துறந்து கடகட கடகட மகனே 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 கர்ணா கர்ணா வென்று அழுது ஓடி வந்து ரணகலத்திற்கும் என்னை எடுத்து மடி மீது வைத்து மகனே உன்னை மூட புத்தியில் ஆற்றில் போட்டேனே கர்ணா செல்வமே கர்ணா மாண்டு மடிந்தாயோ என் மகனே 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 என்று என் தாயானவள் அழுதிருக்க அந்த நேரத்தில் என் தம்பிமார்கள் பார்க்க அம்மா நாங்கள் ஐவர் இருக்கும் பொழுது ஏனம்மா கர்ணன் மீது அழுகின்றீர்கள்? கர்ணன் யாரம்மா என்று கேட்க உங்களுக்கு முந்தி பிறந்தவனடா அண்ணனடா கர்ணனடா என்று என் தாய் என் தம்பிகளுக்கு உரைக்க என்று என் தாயாரை என் தம்பிமார்கள் திட்டி அதன் பிறகு அன்னைக்கு ஆள்விடுங்கள் என்று உனக்கு ஆள்விடுவார்கள். குழந்தையோடு ஓடி வரும் பொழுது அண்ணி வந்து விட்டார்கள் என்று செய்யக்கூடிய கடமையெல்லாம் என் தம்பிமார்கள் உனக்கு செய்து சீரும் சிறப்புமாக பின்பால் வாழ்வு தருவார்கள். கண்ணே பொன்மாலை வாய்த்தாம்பளம் கேட்டேன், கைத்தாம்பளம் கேட்டேன், அதுவும் தரையிலே போய்விட்டது. எனக்கு மூன்றாவதாக நீ என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்காக நான் என்ன செய்ய வேண்டும்?
தாம்பளமாக எனக்கு வழிவிடுவாய். மாங்கல்யத்தோடு எனக்கு முன்னதாக சென்று வழி சகுனம் பார்த்து எனக்கு வடிவிடி சென்று போயிட்டு வா. என்ன செய்ய போகிறேன் சாமி? எத்தனை முறை எடுத்துரைத்தும் நிலகளை போகத்தான் வேண்டும் என்று உரைக்கின்றாய். நீ போராயோ
அலைமோதுகிறாயே, இந்த நிலையில் உன்னை பார்ப்பதா, என்னை வளர்த்த என் தம்பியை பார்ப்பதா, மனைவி மக்களை அம்போ என்று நினைத்தறிவிலே விட்டு விட்டு போர்க்களம் போகிறேன் இறைவா. ஜெய்யோ ஜெய்யோ மகாராஜா சபை நாடி வருகிறார்.